நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய ஜெபங்களை குறித்து நாம் ஒவ்வொரு காரியமாய் தியானித்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் ஏன் கேட்கப்படாமல் போகிறது, ஏன் நாம் சோர்ந்து போகிறோம், நம்ம சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபிக்கணும், இந்த காரியங்களைத்தான் இந்த லூக்கா 18வது அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு காரியமாய் ஓமையாய் நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கும் நம்முடைய ஜெபத்திற்கான அடுத்த தடையை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அதை கண்டு கொண்டு வந்தவர்களை அதட்டினார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் கொண்டு வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 18:17. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கிற நம்முடைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள் உடனடியாக நமக்கு கொடுக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய மனது குழந்தைகளின் மனதை போல மாற வேண்டும், சிறு பிள்ளையை போல நாம் மாற வேண்டும். சரீரத்திலே நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம். சிலரை பற்றி சொல்லுவாங்க, ஆளை பார்த்தா ரொம்ப முரட்டு ஆளாக ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்கிறாரு, ஆனால் அந்த மனுஷனுடைய உள்ளம் ரொம்ப சாஃப்டியா, குழந்தை மாதிரி உள்ளம் ஆன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து, இவன் என் மகன், உள்ளம் குழந்தை போன்ற உள்ளம் என்று சொல்லணும். ஆனால் நம்முடைய உள்ளங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு குழந்தையினுடைய உள்ளத்தையும் நீங்கள் பாருங்கள். குழந்தைகள் விசேஷமான பண்பு என்ன அப்படின்னா, அது சண்டை போடும், பிடிவாதம் பிடிக்கும். சண்டை போடும், பிடிவாதம் பிடிக்கும், ஏத்து பேசும். ஆனால் அடுத்த நிமிடமே எல்லாத்தையும் மறந்துடும். எல்லாத்தையும் மறந்துட்டு யார்கிட்ட சண்டை போட்டோமோ அவங்ககிட்டே போய் அது அன்பா பேசும். இது குழந்தைகளுடைய மனது. எந்த பொறாமையும் எந்த சண்டையும் அது உள்ளத்திலே வைத்திருக்காது. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம மனசு குழந்தைய போல மனசு இல்லை, பெரியாள் மனசு. எதையுமே மறக்க மாட்டோம், மன்னிச்சாலும் மறக்க மாட்டோம், மன்னிச்சிருவோம். நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால, ஒரு வாரமும் ஜெபிக்க போகிறதுனால, பரமண்டல ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால, ஆண்டவரே எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் அடுத்தவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்த எல்லாரையும் நாங்கள் மன்னிச்சிடுறோம்னு சொல்லுவோம். ஜெபத்தில் மன்னிச்சிருவோம், ஆனால் மறக்க மாட்டோம். ஆனால் குழந்தைகள் அப்படி இல்லை, மன்னிச்சிரும், மறந்துடும், ஞாபகமே வச்சுக்கிடாது குழந்தைகள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, நம் ஒவ்வொருடைய உள்ளமும் சிறு பிள்ளையின் உள்ளம் போல மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். குழந்தை உள்ளமாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ள எப்படிப்பட்டதா இருக்கு, ரொம்ப கரடு முரடா இருக்குல்ல. அப்ப எரேமியாட்ட சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எரேமியாட்ட கேட்கிறார். 2 வசனம் தாண்டி எரேமியா பதில் சொல்றார், தேவரீ, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய அதிசயமான காரியம், அற்புதம் என்ன தெரியுமா? கல்லான நம்முடைய இருதயத்தை எடுத்து போட்டுவிட்டு நவமான இருதயத்தை நமக்குள்ளே அவர் தருகிறார். சொல்றாரு, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. நம்முடைய நினைவுகளின் மண்டலம், ஆத்துமான்னு கூட வச்சுக்கலாம்.
இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நானே அவனுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறேன். நம்முடைய உள்ளம் எவ்வளவு திருக்குள்ளது கேடு உள்ளதுன்னே நமக்கு தெரிய மாட்டேன். ஆண்டவர் அறிந்து வைத்திருக்க. அதான் சொல்றாரு, என் மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்கு தா, நான் அதை நல்ல இருதயமாய், சிறு குழந்தையின் இருதயமாய் அதை மாற்றி திரும்ப உனக்கு தருகிறேன். ஒரு சரீர வியாதியானா கூட, நாகம்மானுக்கு குஷ்டரோகம், தோல் வியாதி, தொழுநோய் அவருக்கு. ஆண்டவர் யோர்தானில் போய் 7 தடவை மூழ்கி எழும்பு சோமாயிரும்னார். அவர் அதே மாதிரி போய் 7வது தடவை மூழ்கினார், எழுந்தார், தொழுநோய் சுகமாகிவிட்டது. அப்படி எழுதியிருக்கலாம்ல வசனம். ஆனால் வசனம் சொல்லுது, 7வது முறை மூழ்கினான், எழுந்தான், அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறிற்று, ஒரு குழந்தையின் மாம்சம் போல மாறிற்று. ஆரம்ப நாட்களிலே நாங்கள் ஒரு ஜெபக்குழுவிலே அல்லது ஒரு அருமையான ஒரு ஊழியத்திலே நாங்கள் இருந்து வளர்ந்து வந்தோம். அந்த ஊழியத்திலே வியாதியஸ்தர்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு அருமையான குழுவினர். ஒரு முறை அரசு ஆஸ்பத்திரியிலே ஒரு 18-19 வயது உள்ள ஒரு கல்லூரி படிக்கிற ஒரு மகள், அவளை அங்கே சேர்த்திருந்தார்கள். 2 கிட்னியும் செயலிழந்து கொண்டே வருகிறது, வயரெல்லாம் ஊதிவிட்டது, சிறுநீரகம் பழுதடைந்து, இன்னைக்கு ராத்திரி அல்லது நாளைக்குள்ள இறந்துருவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். நர்ஸுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வாலிப மகளுக்கோ சாவதற்கு விருப்பம் இல்லை. யாருக்குத்தான் விருப்பம் இருக்கும்? சாவதற்கு விருப்பம் இல்லை. அவள் ஆண்டவருடைய கிறிஸ்தவ பின்னணியிலும் வளராதவள், ஆண்டவரை அறியாத குடும்பம். ஆனால் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள். அப்பொழுது இந்த குழுவினர் தற்செயலாய் ஆஸ்பத்திரிக்கு ஜெபிக்க போயிருக்காங்க பகல்ல. இந்த மகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு இந்த நர்ஸுகள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப பாவம், சின்ன வயசு, 1 நாள் 2 நாளைக்குள்ளே செத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க, ஏன்னா கிட்னி அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த அது அன்னைக்கு நான் இல்லை, ஊழியக்காரர்கள் மற்றவங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு, ஏன்னா அவள் ஆண்டவரை அறியாத மகள், ஆகவே அவளுக்கு ரொம்ப இப்போ பைபிளை பற்றி சொன்னால் அதை புரிந்து கொள்ளலாம் முடியாது. இயேசுவை கூப்பிடுமா, இயேசு தான் உனக்கு சுகம் தரணும், ஆனால் நீ இயேசுவே இயேசுவேன்னு இயேசுவை கூப்பிட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அன்று இரவு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம சாக போகிறோம், இனி உயிர் வாழ முடியாதுங்கிற நிலைமை. இயேசுவே 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 என்று இரவிலே கூப்பிட்டு கொண்டே இருந்திருக்கிறாள். அடி இரவிலே வெள்ளை அங்கி தரித்தவராய் இயேசுநாதர் அந்த வார்டில் அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறாள். தூரத்தில் வரும்பொழுது நினைத்தால் வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஏதோ நர்ஸு வராங்கன்னு நினைச்சிருக்கான். ஆனால் கிட்டே வந்து நின்று, உனக்கு நான் என்னமா செய்யணும்னு கேட்டாராம். இந்த பிள்ளைக்கு தெரியல, நீங்க யாரு அப்படின்னு கேட்டிருக்கிற. இனியத்தனமா நீ கூப்பிட்டுக்கிட்டே இருந்த, இயேசு 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 இயேசுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தல, அந்த இயேசு நான் தான், உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்று. ஆண்டவரேன்னு கத்திருக்கு. ஆண்டவரே நீ கத்தவும், இயேசுநாதனுடைய தலையில கை வச்சு அவளை பிளஸ் பண்ணவும் வீல்னு கத்தி மயங்கிட்டான். நர்ஸுகள் இந்த சத்தத்தை கேட்டு எழும்பி ஓடினாங்க. இறந்துட்டான்னு எழும்பி ஓடி வந்தா. வயிறு உப்புன வயிறு, அப்படியே யூரின் போய் வயிறு நல்லா ஒட்டிருச்சு. பூரண சுகத்தோடு இருக்கிறாள். மறுநாள் காலையில் டாக்டர் வர்றார், ஆச்சரியப்படுகிறார். என்னமா நடந்துச்சுன்னா அவ சொல்றா, இயேசுநாதர் வந்தாருங்க நேற்று ராத்திரி, இயேசு வந்தார், என்னை தொட்டு என்னை சுகமாக்கினார் என்று கத்துகிறாள். உடனே ஸ்கேன் பண்ண கொண்டு போறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஸ்கேன் பண்றாங்க.
இந்த டாக்டர் ரிசல்ட்டை பார்த்து சொல்கிறாரு, சிறு பிள்ளையினுடைய கிட்னி போல 2 கிட்னியும் புதுசாக இருக்கியா அப்படின்னு சொல்கிறார். 2 கிட்னி புதுசாக இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாற்றுகிறவர். நம்முடைய உள்ளங்களை சிறு குழந்தையின் மாம்சம் போல மாற்ற வேண்டும் என்று நம்ம கேட்கணும். என்ன, சின்ன குழந்தைகள் தான் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் பெத்த அப்பா அம்மாட்ட கேட்பாங்க. அப்பா எனக்கு சாக்லேட் வேணும், அப்பா எனக்கு ஃபீஸ் பணம் வேணும், அப்பா எனக்கு அது வேணும் இது வேணும்னு அந்த பிள்ளைகள் தங்களுடைய தேவைகளை சொல்லும். அதுக்கப்புறம் அந்த தேவைகளை பற்றி அது நினைக்காது. அப்பா எப்படின்னு தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை விசுவாசம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இன்றைக்கி அந்த நம்பிக்கை விசுவாசம் இன்றைக்கி பெரியவங்களாகிய நம்மகிட்ட இல்லை. நம்மளும் சொல்கிறோம் ஆண்டவர்கிட்ட, எனக்கு எவ்வளோ ரூபா வேணும், கடன் இருக்குது, எனக்கு லட்சக்கணக்கில் கடன், எனக்கு கோடி கணக்கில் கடன் இருக்குது, ஆண்டவரே என் கடனை எல்லாம் மாற்றுங்கப்பா, இனி ஆசீர்வதிங்கப்பான்னு நம்ம சொல்கிறோம். சொல்லிட்டு பாரு, நம்மளே யோசிக்க எப்படி செய்வார் ஆண்டவர்? கூரையை பிச்சுக்கிட்டு தங்கமாக கொட்டிடுவாரோ வீட்டில்? இதில் கிண்டல் வேற நம்ம ஆட்கள். அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். ஆண்டவர் எப்படி செய்வார், யார் மூலமாய் செய்வார், கடனை அடைப்பதற்கு புதிய வழியை அவர் எப்படி, இது நம்முடைய ஆராய்ச்சி அல்ல. நாம் நம்ம தேவையை ஒரு குழந்தையை போல அப்பாட்ட சொல்கிறது போல ஏசப்பாட்ட நம்ம சொல்லணும், அவ்வளோதான். செயல்படுவது அவர் வேலை, அவர் செய்வார். அதை குறித்து நம்ம யோசிக்கவே கூடாது, சிந்திக்கவே கூடாது, மறுபடியும் துக்க முகமாக இருக்கக்கூடாது. கவலைகளை எல்லாம் அவர் மேல் இறக்கி வைத்து விடுங்கள். சங்கீதம் 55:22 பாராம தெரியும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாராம தெரியுதானா? கர்த்தர் மேல் பாரத்தை இறக்கி வைக்கிறோமா? சில நேரங்கள் நம்ம இறக்கி வைக்கிறோம், ஆனால் ஜெபம் முடிஞ்சு போகும்போது அந்த பாரத்தை திரும்பியும் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் போகிறோம். இந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்கு. எந்த கவலையை, எந்த பிரச்சனையை ஆண்டவர் மேலே நம்ம இறக்கி வைக்கிறோமோ அப்புறம் அதை குறித்து நம்ம நினைக்கவே கூடாது. அதான் சிறு பிள்ளைகளுடைய குணம். ஒருவன் சிறு குழந்தையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்புறம் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள். உங்களுடைய உள்ளம், என்னுடைய உள்ளம் சிறு குழந்தையின் உள்ளம் போல மாறிட்டுனா நம்ம ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேரடியாய் போகலாம். எந்த இடைத்தரகர்களும் நமக்கு தேவையில்லை, பூசாரி தேவையில்லை, நேராக ஆண்டவர்கிட்ட போயிடலாம், நேராக ஆண்டவர்கிட்ட போய் பேசலாம். ஏன்னா நம்முடைய உள்ளம் சிறு குழந்தையின் உள்ளம் போல விசுவாசம் நிறைந்த உள்ளம், ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை உள்ள உள்ளம், மற்றவர்களை, சக மனிதர்களை எளிதாய் மன்னிக்கிற உள்ளம், அவர்களை மன்னித்து அந்த பிரச்சனைகளை அப்படியே மறந்து போகிற உள்ளம். ஆண்டவர்கிட்ட நீ கேட்க போகிறோம், ஆண்டவரே என் உள்ளத்தில் எனக்கு விரோதமாக தப்பு செய்த பலரை நான் மன்னிச்சிருக்கேன். என் குடும்பத்தில் உள்ளவங்க, வெளியில் உள்ளவங்க எனக்கு விரோதமாக தப்பு செய்தாங்க, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன், ஆனால் என்னால் மறக்க முடியல ஆண்டவரே. எத்தனை வருஷமானாலும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் மன்னிக்கலை, சில நேரம் மன்னிக்கிறேன் ஆனால் மறக்கலை. இந்த பிரச்சனையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே சிறு குழந்தையின் உள்ளம் போல நம்முடைய உள்ளத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அவர்கிட்ட நேரடியாக போய் நம்முடைய ஜெபம் உடனடியாக கேட்கப்பட வேண்டுமானால் சிறு பிள்ளையின் உள்ளம் போல நம்முடைய இருதயங்கள், நம்முடைய உள்ளங்கள் மாற்றப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே, உண்மைதானப்பா, நாங்கள் நிறைய நேரம் இன்னும் மன்னிக்காம தான் இருக்கிறோம். சில நேரங்களில் சிலர் பண்ண தப்பு மன்னிச்சிட்டோம், ஆனால் மறக்கலை. அவன் இப்படி பண்ணிட்டானேன்னு எங்கள் உள்ளத்தில் நினச்சிக்கிட்டே இருக்கும். அதனாலேயே எங்களுடைய ஜெப வாழ்க்கை சோர்ந்து போய் இருக்கிறது. நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு முன்னாடி வர முடியலை.
நிறைய தடைகள். ஆண்டவரே, இப்பொழுது என்னுடைய உள்ளத்தை மாற்று, என்னை மாற்றும் ஆண்டவர், என் இருதயத்தை மாற்றும் ஆண்டவர். ஒரு சிறு குழந்தையை போல நம்பிக்கை உள்ள இருதயம், உங்க மேல விசுவாசம் உள்ள இருதயம். ஆண்டவரே, என்னுடைய குடும்ப பாரங்களையும், கடன் பாரங்களையும், வியாதி என்கிற பாரங்களையும், ஆண்டவரே பாவம் என்கிற பாரங்களையும் வைத்துக்கொண்டு நாங்கள் எத்தனை நாள் ஆண்டவரை துக்கித்துக் கொண்டே இருப்போம். எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமலே இருக்கிறதப்பா. என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமலே இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எத்தனை பேர் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ, எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் அடைபட்டு நிற்கிறதோ, அத்தனை பேரை இப்பொழுது மன்னித்து ஆசீர்வதித்து, சிறு குழந்தையின் மாம்சம் போல, சிறு குழந்தையின் உள்ளத்தை போல எங்கள் உள்ளங்கள் இப்பொழுது ஆண்டவரே மாறட்டும் ஐயா. கல்லான எங்கள் இருதயம், திருக்குள்ள எங்கள் இருதயம், கேடுள்ள எங்கள் இருதயம் நல்ல இருதயமாய், நவமான இருதயமாய், சதையான இருதயமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு மாற்று. எங்களை சிறு குழந்தை போல ஆண்டவரே எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை மாற்றும் ஆண்டவரே அப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரே விசுவாசத்தோடு ஒரு சிறு குழந்தை கேட்பது போல உங்ககிட்ட பேச எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவரையும் தொடுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. சிறு குழந்தையை போல எங்களை மாற்றுங்க. உடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் வரணும். சிறு பிள்ளை போல எங்களை மாற்று, ஆசீர்வதிங்க, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.